எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. சாகிறது தான் ஒரு நாள் சாக போகிறோம். புலிகிட்ட சாகும். கரெக்டாக ஒரு 5:30 மணி அளவில் புலியை நாங்கள் ஸ்பாட் பண்ண போகிறோம்னு சொல்லி என்னோட ஒரு இன்ட்யூஷன் தோணுது. ஸோ யானை மான்லாம் தயவு செஞ்சு காட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் யானை தான் போல். அதாவது ட்ரோல் வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக. யானையையும் மானையும் நம்ம ட்ரோல் பண்ண போகிறோம். எங்கே பாருங்க, ஆஃப் ரோடிங் மிஷின். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சஃபாரியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ஹே காய்ஸ், வெல்கம் டு கார்த்திஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபினியில் தான் இருக்கோம். கபினியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டைகர் சஃபாரி போக போகிறோம். அதாவது ஜங்கல் சஃபாரி, ஃபாரஸ்ட் சஃபாரின்னு கூட சொல்லலாம். ஸோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எதையாவது ஸ்பாட் பண்ணுறதுக்காக. ஸோ நானும் ப்ரோவும் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ முதுமலையில் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கபினியில் விட்டதை பிடிக்கிறோன்னு சொல்லி கிளம்பி இறங்கியிருக்கோம். ஒரு 1.5 hours ட்ராவல் சஃபாரி இது. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இங்கே காட்டுறேன். 920 rupees 2 பேருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ஒருத்தருக்கு வந்து 460 rupees. இது வீக்கெண்டால் இந்த ப்ரைஸு மேபி வீக் டேஸில் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஸோ எங்கள் டைமிங் பார்த்திங்கன்னா இருக்குது லாஸ்ட் ட்ரிப்பு 4:30 ட்ரிப்பு. எங்களுக்கு அடுத்த ட்ரிப் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எப்போயுமே வந்து லாஸ்ட் ட்ரிப்பும் மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரிப்பும் தான் வந்து ஆமாம் நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாம் கேதர் ஆகிட்டோம். நாங்கள் இன்னும் ஒரு 4:20 ஆயிடுச்சு. 4:30 எங்களுடைய டைமிங்கு. ஸோ இதுதான் மாதிரி இப்போ இருக்க இடம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே பைக்கில் வெளில பார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பிளேஸ் ஒரு கிளாக் ரூம் கூட தேவையில்லை. இங்கே ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. இங்கே அவங்க லக்கேஜ் வைக்க அலோவ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஸ்டில் அவங்களுடைய ஆமாம் எங்களுடைய ஆமாம் பாருங்கள் எப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். நான் ஆக்சுவலாக வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு, க்ளவுஸு, ரைடிங் பூட்ஸ் எல்லாமே தூக்கி ஓரமாக வச்சாச்சு. இப்போ கேஷுவலாக அவன் காரில் வந்த மாதிரி அவுட்ஃபிட் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் மட்டும் காரை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ப்ரோ அதெல்லாம் மிஸ் பண்ணல அப்படின்றாரு. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. இங்கே வரவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இது 3 ஃபாரஸ்ட்டு கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வயநாடு, அதுக்கப்புறம் ஊட்டிக்கு சேர்ந்த முதுமலை, அப்புறம் கர்நாடகா சேர்ந்த பந்திப்பூர். இது வந்து நகர்ஹோலோட வந்து ஒரு பார்க்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி 4 ஃபாரஸ்ட்டு ஒட்டுக்க இருக்குது. அண்ட் வந்து இந்த இப்போ நம்ம கொடுத்துருக்க காசுக்கு நம்ம அனிமல்ஸ் பார்க்கலன்னா நம்ம ரீஃபண்ட்லாம் தர மாட்டாங்க. ஒரு அனிமல் கூட பார்க்கலன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் லக்கு தான். ஸோ வந்துட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பே பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நம்ம 460 பே பண்ணியிருக்கோம் பர் ஹெட்டு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான். லாஸ்ட் டைம் முதுமலையில் அரௌண்ட் 200 நம்ம பே பண்ணோம். ஸோ அதுக்காச்சும் 2 யானை பார்த்துட்டோம் விடுங்க. அதுக்கு நம்ம காசு கொடுக்காமே நாங்கள் ரோட்லேயே அத்தனை பார்த்துட்டோம். நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் வந்து ப்ரோட்டை பெட்டு கட்டுறேன். 100 ரூபா பெட்டு கட்டுறேன். இன்றைக்கி டைகர் பார்க்குறோம். ஓகேவா ப்ரோ? பெட்டு பார்த்தா நல்லா இருக்கும். ஓகே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரோ என்ன ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அதாவது கொஞ்சம் கேட்டாங்க. இந்த லக்கேஜ் இந்த விண்டோலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக தான் இருக்குது. புலி தாவுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ப்ரோ கேட்டார். சரி சாகிறது தான் ஒரு நாள் சாக போகிறோம். புலிகிட்ட சாகும், செத்தாலும் கவலை இல்லைடா அப்படின்ற மாதிரி சும்மா டைலாக் பேசுகிறேன் நான் ப்ரோட்ட. எல்லாம் அங்கே பேரலெல்லாம் இன்னொரு பஸ்ஸும் நம்ம கூட வருது. இதுதான் ஃபைனல் ட்ரிப்பு. ஆமாம். ஸோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கரெக்டாக ஒரு 5:30 மணி அளவில் புலியை நாங்கள் ஸ்பாட் பண்ண போகிறோம்னு சொல்லி என்னோட ஒரு இன்ட்யூஷன் தோணுது. பார்ப்போம். பட் ஸ்டில் யானை ஏனெல்லாம் காமிச்சேன்னா கொஞ்சம் காண்டாயிருவேன். தயவு செஞ்சு யானை ஆமாம் இப்போ வரும்போது பார்த்துட்டு தானே வந்தோம் நம்ம. ஸோ யானை மான்லாம் தயவு செஞ்சு காட்டாதீங்க. அதுக்கு நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு பஸ்ஸில் போயிட்டு தான் வந்ததை கூட நினச்சிக்கிறேன். தயவு செஞ்சு யானையை மட்டும் காட்டாதீங்க. பார்ப்போம் நம்ம என்ன நடக்குதுன்னு. புலி படமெல்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் யானை தான் போல். யானை தாண்டி போயிட்டாங்களாம். இப்போ ரிவர்ஸ் வந்து பார்க்குறாங்க.
காமிக்கிற யானையும் எங்களோட vlog-ஓட வீடியோவை நாங்கள் வந்து அந்த ஐ பட்டனில் கொடுக்குறோம் பாருங்கள். ஆமாம், எல்லாம் போயிடுச்சு, யானைகள்லாம் போயிடுச்சு. ஆமாம், அங்கிட்டு உள்ளே போகிறாங்க ப்ரோ. அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், வண்டி எடுங்க அப்பா, காற்று வரட்டும், கிளம்புங்க. இன்றைக்கி வந்து வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுங்க. அதாவது ட்ரோல் வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக. யானையையும் மானையும் நம்ம ட்ரோல் பண்ண போகிறோம். எங்கே பாருங்க, ஆஃப் ரோடிங் மிஷின் எல்லாம் கேஎஸ்ஆர்டி பஸ் ஓட்டியிருப்பாங்க போல், இப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்க. வணக்கம்டா மாப்பிள்ள. வணக்கம்டா மாப்பிள்ளைஸ், பை பை. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைகர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க? அவங்களுக்கு தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் அண்ணன் ரோலெக்ஸ் எங்கே அப்படின்னு சிவா ப்ரோ கேட்குறாரு. சரி சும்மா சரிப்பா, வண்டி எடுப்போம். சரி வீடியோ டைம் எம்பி வேஸ்ட் ஆகுது, கட் பண்ணி விட்ருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைகர் இந்த சைடு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. மழை வரும்ன்ற மாதிரி டைகர் வரும் ஆனால் வராது. வெறும் காடு தான் இருக்குது. இது நீங்கள் வந்துட்டு நம்மளோட இல்லை பெங்களூர் போனாலே பார்த்துக்கலாம். ஃபுல் வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட். சரி விடுங்க, அட்லீஸ்ட் அந்த க்யூரியாசிட்டியாவது நமக்கு கிடச்சிது. நான் அங்கே ஒருத்தன் உள்ள பின்னாடி போகிறான். இங்கெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி டைகர் இங்கே தான் இங்கே இருக்குது. எங்கே இருக்கு? அவன் மட்டும் கை காட்டுறான். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சஃபாரியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். சப்போஸ் நானும் இந்த மாதிரி விளாகிங்லாம் பண்ணாமல் இருந்தேன், மேபி நானும் இது நிலைமைக்கு போயிருந்துருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம டைகர் சஃபாரி முடிஞ்சுது. ஸோ இந்த தடவை நமக்கு ஆக்சுவலாக லக் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, நீங்கள் தூங்கும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அப்போ ஆமாம், டைகர் சஃபாரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தூங்குறத காமிங்க. அதான் தப்பு இல்லை. அப்போ அவ்வளோதான், வந்துட்டோம். ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து ஒருத்த மணி தான், பட் ஸ்டில் டைகர் காட்டில். நான் ஏன் ஒருத்த மணி சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஊரில் நம்ம போயிருக்கோம் டைகர் சஃபாரி ஒரு 3 times நான் போயிருக்கேன். பட் ஸ்டில் அவங்க ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம ஊரில் காட்டுவாங்க. பட் இவங்க கபினியில் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து அவங்க கொஞ்சம் அவங்களே முயற்சி பண்ணுறாங்க, எப்படியாவது காட்டணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டில் நம்ம நேரம் அது நமக்கு கிடைக்கல. ஸோ பட் கண்டிப்பாக நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான். நல்ல ஒரு ஈவினிங் டைமில் இப்படி ஒரு ரைட் போனது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நமக்கு ஆஃபர் பண்ண டைம் பார்த்திங்கன்னா 1.5 hours தான். பட் ஸ்டில் அவங்க 2 hours கிட்ட வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ட்ரிப்போட இன்டர்வல் வந்துருச்சு. அடுத்த ஒரு செகண்ட் ஹாஃபில் பாய்.